எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் மேகா சதுர்வேதி. இன்று நம்பிக்கை, உறுதியும் மீட்பும் ஊக்கமளிக்கும் கதையை பகிர விரும்புகிறேன். திரு எம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த செல்வகுமார் 47வது வயதில் அவர் 1 வருடத்திற்கு மேலாக அவரை தொல்லைப்படுத்திய வித்திலிகோவுடன் ஒரு சவாலான போராட்டத்தை எதிர்கொண்டார். ஆனால் 7 மாதங்கள் தொடர்ந்து ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் பராமரிப்பின் மூலம் அவர் தனது தோலின் இயற்கை ஆரோக்கியத்தையும் சமநிலையையும் முழுமையாக மீட்டுள்ளார். இந்த அற்புதமான பயணம் சரியான அணுகுமுறை மற்றும் தீர்மானத்துடன் உண்மையான மீட்பு சாத்தியம் என்று நிரூபிக்கிறது. அவரின் கதையில் நுழைந்து அவரது வெற்றியை கொண்டாடுவோம். சார் வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். நாமக்கல் சேலம் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். இது ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி 2023 மார்ச்ல இருந்து ஹெல்த் ஹாஸ்பிட்டல் மெகா சத்ரபதி மேடத்திலிருந்து மருந்து வாங்கி ஸ்கின் ப்ராப்ளம் 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஸ்கின் ப்ராப்ளம் வந்து காலில் அது வெள்ளையா காலில் வந்ததுங்க. அது ரொம்ப கவலையாக இருந்தது. மெகா சத்ரபதி மேடம் மூலிமா ஒரு 6-7 மாதமா மருந்து கொரியரில் வாங்கி சாப்பிட்டேன். மருந்து வாங்கி சாப்பிட அந்த வெள்ளை தோல் நோய் மறைஞ்சிருச்சு. அது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப எனக்கு கவலையாக இருந்தது. ஆனால் இந்த மருந்து மேடம் மெகா சத்ரவதி மேடம் மூலிமா மருந்து வாங்கி சாப்பிட்டு குணமாயிடுச்சு. நீங்களும் இதை வாங்கி சாப்பிடுங்க. நான் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் பேசுகிறேன். ஹெட் கான்ஸ்டபிளாக கவர்மெண்ட் தமிழக அரசாங்கத்தில் 23 ஆண்டுகளாக பணிபுறேங்க. இந்த மருந்து மிகவும் நல்லா இருக்கு. ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இருந்து மெகா சத்ரவதி மேடம் கொடுத்தாங்க. இது நான் பரிந்துரை பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மருந்து வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து டாக்டர் சண்முகம் சாரு, விக்னேஷ் சாரு, மெகா சத்ரவதி மேடத்துக்கு மிகவும் நன்றி கூற வணக்கம், வாழ்த்துக்கள். திரு செல்வகுமாரின் மீட்பு கதை உண்மையில் ஊக்கமளிக்கிறதா? அவரின் பயணம் எந்த நிலைமையிலும் எவ்வளவு நேரம் போராடினாலும் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் நலனுக்கான நம்பிக்கையை தருகிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அறிந்தவர்கள் வித்திலிகோ அல்லது பிற தோல் நிலைகளுடன் போராடுகிறார்களானால் வீடியோவில் குறிப்பிடப்பட்ட எண்ணிலிருந்து எங்களிடம் உதவியை நாடுவதில் தயங்க வேண்டாம். இன்று என்னுடன் இணைந்ததற்கு ஆரோக்கியமாக இருங்கள், கவனமாக இருங்கள்.